என்டிகே ஒரு சிஸ்டர்ப்பா ஒரு வீடியோ போட்டாங்களாம். என்னன்னா நம்ம சிஎம் சார் இருக்காதியா விஜய் அவருக்கு வப்பாட்டின் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. முதல் சொன்னதை விஜய் சார் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த யாரோ ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மனுஷன் இல்லையா, பொண்ணு இல்லையா, யாரோ ஒருத்தங்கன்னா என்ன அவங்க சொன்னது என்னையதான். ஓகே, அது கூட அவங்க எதுக்காக சொல்லிருக்காங்கன்னா அந்த லேடி வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணதுனால தான் அவங்க அதையுமே ப்ரூஃபா காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓ, நான் பேடா கமெண்ட் பண்ணிட்டேனா, அவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்காமா? சரி, அந்த ப்ரூஃபை நீங்க கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு காமிச்சாங்க இல்லைங்களா, அந்த ப்ரூஃபை போட்டுட்டு பேசுங்க. சும்மா அந்த வாயிலே வட சொல்லக்கூடாது சரிங்களா. வாயிலே கதை சொல்றது, வாயிலே வட சொல்றது இதெல்லாம் இல்லாம என்ன ப்ரூஃப் அவங்க கொடுத்தாங்களோ அந்த ப்ரூஃப் இதுல காமிங்க. இப்ப நானா போய் பேடா பேசியிருக்கேனா இல்ல அவங்க பேச போய் பேசியிருக்கா இதுல காமிங்க. ஒரு விஷயம் தெரியணும். ஒண்ணு நீங்க விஷயமே தெரியாம அவங்க சொன்னதை மட்டும் வச்சு நீங்க இந்த வீடியோ போடுறீங்களா, இல்ல எல்லாமே தெரிஞ்சும் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ போடுறீங்க. அதுக்கப்புறம் பொட்டு மாமான்னு சொல்லிட்டாங்க. ஏங்க நாங்க வச்ச பேர் இல்லங்க பொட்டு மாமா. ஓ, பொட்டு மாமான்றது அவங்க வீட்டுல பெத்தவங்க வச்ச பேரா? ஆமாண்ணே, அதுக்கு ஆல்ரெடி டிஎம்கேல மத்த கட்சியில இருந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் உங்களால கேட்க முடியாதா? யார் வச்சா? டிஎம்கே காரங்க வச்சாங்க. டிஎம்கே காரங்க நீங்களும் அங்காளி பங்காளினால அவங்க வச்ச பேரை நீங்க கூப்பிடுறீங்களா? டிஎம்கே காரங்களே நாங்க கேட்டுருக்கோம் என்ன அளவுக்கு நீங்க பேர் வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்க என்ன பேர் வைக்கணும் நாங்க வச்சுட்டு இருக்கோம். இடையில நீங்க வந்து டிஎம்கே காரனே வாங்கி எடுத்துக்கணும் சொல்லி அவங்களை நாங்க திட்டிட்டு இருக்கும்போது அந்த வாங்கிய வழிச்சு நக்கிக்கிட்டு நீங்க ஒரு பக்கமா துப்புறீங்கன்னா அப்ப நாங்க உங்களை என்ன பண்ணுவோம்? நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சிஎம் எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ பண்ணணும். உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா உங்களை பத்தி பேச வேண்டாம். இல்ல கருத்து தான் நீங்க வைக்கிறீங்கன்னா கருத்தை கரெக்டா வைக்கணும். அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க? அவங்க பேர்ல பழிய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க டிஎம்கே மேல பழிய போட்டுறதுக்கு இது பேசுறீங்க. நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல துப்பு இருந்தா உங்களுக்கு துப்பு இருக்குல்ல, இப்ப வரீங்கல்ல அந்த அக்கா வீடியோ போட்ட உடனே இத்தனை பேர் வந்து கேக்குறீங்க, இத்தனை பேர் வந்து ஜிங்க ஜிங்க ஆடுறீங்கல்ல, அந்த ஆட்டமெல்லாம் இப்போ உங்க விஜய் சார் இருக்காருல்ல, அவர் கூட்டணி வச்சிருக்காருல்ல, அந்த களவாணி கூட்டங்களெல்லாம் கூட்டணி ஆச்சு கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசிருக்காங்க, எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்க அப்படின்றத போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, பழைய வீடியோ எடுத்து பாருங்க. அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்கணும். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு கேட்கணுமா டிஎம்கே காரங்க கேட்கணுமா? நாங்க போய் அதுவும் துப்பு இருந்தா நாங்க டிஎம்கே காரங்க போய் கேட்கணுமா? உங்களுக்கு வக்கு இருக்கா எங்க சிஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு வக்கு இருக்கா? முதல்ல என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் தெரியலன்னா இப்ப நீங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்க, இன்னொருத்தவங்களை சம்பந்தப்பட்டவங்களை கேட்கணுமா இல்லையா? உங்களுக்கு கேட்க முடியல இந்த வீடியோ நீங்க போட்டுக்க கூடாதா இல்லையா? போட்டுட்டீங்க. ஆனா எப்படி உங்களுக்காக ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரி வச்சு போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு விஷயம் பண்ணுவீங்க, நாங்க போய் டிஎம்கே காரங்களை கேட்கணும். இது நல்லா இருக்கே. கேவலமா பேசுனது அந்த பொண்ணு. அந்த பொண்ணை நான் கேட்டா நீங்க எதுக்கு வாழ்க்கை உள்ள வரீங்க? அவ பேசின வீடியோ பாத்தீங்களா? அவ ஒருத்தருக்கு கூட மரியாதை இல்லாம எல்லாரையும் கண்டபடியே பேசிக்கிட்டு இருக்கா. இதுதான் உங்க தமிழ் தேசியமா? இதுதான் உங்க பிரபாகரன் சாரோட வளர்ப்பா? இதுதான் உங்க சீமான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? இதனால உங்க அண்ணனுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டியதானே? அண்ணா அண்ணா உங்களை பத்தி இப்படி பேசிருக்காங்க, இவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க. எப்படி சிஎம் சாருக்கு நாங்க அட்வைஸ் கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு அவர் மூளை இல்லாதவரெல்லாம் இல்லங்க. எல்லாம் தெளிவா பண்ணிட்டு இருக்காரு, நேர்த்தியா பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். நீங்க அதெல்லாம் சொல்ல வேண்டாம். முடிஞ்சா உங்க அண்ணன் கிட்ட உங்களுக்கு துப்பு இருந்தா, உங்களுக்கு வக்கு இருந்தா, உங்களுக்கு தகுதி இருந்தா உங்க கட்சி தலைமை கிட்ட நீங்க பேசுங்க. என்னன்னா காலையில ஒரு பேச்சு பேசுறீங்க, உங்களை நம்பி நாங்க கை தட்டுறோம். மத்தியானம் அதுவே கொஞ்சம் வேற மாதிரி பேசுறீங்க, அதுக்கும் யோசிச்சுக்கிட்டே மண்டையை சொல்லிக்கிட்டே கை தட்டுறோம். மூணாவது தடவை என்ன பண்றதே தெரியல, ஊரே எங்களை பார்த்து காரி துப்புது, கழுவி ஊத்துது, சிரிக்கிறாங்கன்னா நீங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதத்துல ஸ்டாண்ட் எடுத்து அரசியல் பண்றீங்க. கொஞ்சம் மாறுங்க. ஏன்னா பாருங்க வச்சிருந்த 8% எட்டிக்கிட்டு போயிடுச்சு, 4ல இருந்து 3 ஆயிடுச்சு. எங்களுக்கு யார் சூஸ் பண்ணி என்ன பண்ணி எங்களுக்கு தெரியும். நீங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கு அவ டைரக்டா வராம இன்னொரு வச்சு அனுப்புறதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரம். பாத்துக்கோங்க, சொல்லிடுங்க.